friends, welcome back to my channel Art Kasata. I'm Malini. இன்னைக்கு வந்து நம்ம DOMS Pastel brush pens யூஸ் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல்லான aesthetic painting create பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டெமோ, review and swatches கூட பார்த்துடலாம். DOMS Pastel brush pens பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தின்னான கார்ட்போர்ட் பேக்கேஜிங்கில் தான் வருது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200 rupees, பட் எனக்கு வந்து 190 rupeesக்கு கிடச்சிது. இதில் வந்து டோட்டலாக நம்மளுக்கு 12 ஷேட்ஸ் வருது. அடிஷ்னலாக நம்மளுக்கு சில்வர் அண்ட் தென் ஒரு பிளெண்டிங் பென் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 14 ப்ரஷ் பென்ஸ் இருக்கும். இது வந்து பெய்ட் ப்ரமோஷன்லாம் இல்லை. இது வந்து நான் என்னோட ஓன் மணி போட்டு தான் வாங்கினேன். நான் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதை அப்படியே உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சில டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம ஒன்று ஒன்றா ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் 12 ஷேட்ஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 24 ஷேட்ஸ்லாம் இதில் இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்ப மைல்டாக பார்க்க வந்து ப்ளீஸிங்காக இருக்குது. இது வந்து என்னோட ரஃப் ஸ்கெட்ச் புக். இதில் தான் நான் எப்போவுமே வந்து கலர் ஸ்வாட்சஸ் இல்லைனா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணுறதுனா இதில் ஒரு சின்னதாக ஒரு சாம்பிள் ட்ரை பண்ணுவேன். சின்ன சின்ன பேப்பரில் ட்ரை பண்ணிட்டு தூக்கி போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு நல்ல குவாலிட்டி ஸ்மால் சைஸ் ஸ்கெட்ச் புக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இந்த மாதிரி அப்பப்போ ஸ்வாட்சஸ் பண்ணுறதுக்கு திருப்பி பார்க்குறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து ப்ளூ கலர் ப்ரஷ் பென் தான் எடுத்திருக்கேன். இது வந்து ரொம்பவே ஒரு மைல்ட் அண்ட் வாட்டரியான கலரில் இருக்குது. நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நம்ம ஆல்ரெடி போட்ட ப்ளூ கலரே ரொம்ப மைல்டாக இருக்குது. ஸோ அதில் நம்ம இன்னும் வந்து பிளெண்டிங் பென் யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு லைட்டாக வருதுன்னு ட்ரை பண்ணேன். ஸோ ஐ திங்க் நம்ம கொஞ்சம் கூட கேப்பே விடக்கூடாது. இம்மீடியட்டாக நம்ம வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தனித்தனியாக இருக்குது. அந்தளவுக்கு எனக்கு மிக்ஸ் ஆகலை. நான் வந்து திருப்பி டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பிளெண்டிங் பென் போட்டு அதுக்கு மேலே கலர் போட்டால் எப்படி வந்து நம்மளுக்கு ஷேட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணேன். ஐ திங்க் நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக பிளெண்டிங் பென் போட்டுட்டு அதுக்கு மேலே மறுபடியும் கலர் பண்ணிவிட்டு திருப்பியும் நம்ம பிளெண்ட் பண்ணோம்னா ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகுது. பிளெண்டிங் பென் வந்து கொஞ்சம் கலர்ஸ் வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் வேற ஒரு கலர் கூட யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி 2-3 தடவை இப்படி எழுதுனீங்கன்னா அந்த கலரெல்லாம் க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு கலர் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு டீல் ப்ளூ மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து இது நான் கொஞ்சம் டார்க்கராக இருக்கும்னு நினச்சேன். இது வந்து ஒரு பர்ஷியன் ப்ளூவே லைட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது வந்து ஒரு லாவெண்டர் ஷேட். நெக்ஸ்ட் வந்து பர்பிள் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. இது வந்து வெளியில் வேறு கலரில் இருக்குது. ஆனால் எழுதும் போது ஒரு மாதிரி பிங்கிஷ் பர்பிளில் வருது. எல்லோ கலர் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் வந்து லைட் க்ரீன், இதுவுமே நல்லா வந்திருந்தது. இது வந்து சாப் க்ரீன் மாதிரி இல்லை, இன்னும் கூட கொஞ்சம் டார்க்கர் க்ரீனாக இருந்திருக்கலாம். இது வந்து ஒரு ஆரஞ்ச் ஷேட். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ப்ரௌன் ஷேடுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சாண்டல் கலர் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு பீச் கலர் மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் போட்ட ப்ளூ ஷேட் வந்து ரொம்பவே லைட்டாக இருந்துச்சு. அதனால நான் இன்னொரு லேயர் ஆஃப் ப்ளூ கோட்டிங் பண்ணிக்கிறேன். சிமிலர்லி நான் வேறு கலர்ஸில் வந்து நான் அதே கலர் செகண்ட் லேயர் கொடுக்கும் போது கொஞ்சம் டார்க் ஆகுதா இல்லை அப்படியே தான் இருக்கான்னு சொல்லிட்டு லைட்டாக டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னொன்று நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நான் கலர் பண்ணும்போது வந்து ரொம்பவே அன்ஈவனாக ஒரு மைல்டு ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. பட் ஒன்ஸ் கலர் பண்ணி முடிச்சுட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறமா ஈவனான ஒரு டோனில் ரொம்பவே பார்க்க ஃபினிஷிங் நல்லா வந்துருந்துச்சு. நம்ம பேசல் ஷேட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ ஃபைனலாக வந்து இந்த சில்வர் பென்னும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து ஒயிட் பேப்பரில் அந்தளவுக்கு கிளிட்டரியாக தெரியல. நெக்ஸ்ட் வந்து இந்த டப்பாவில் சில டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அது நம்ம 1 by 1 ட்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டெக்னிக் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 ப்ரஷ் பென்ஸ் எடுத்துக்கோங்க. அதோட டிப் வந்து 2 டச் ஆகுற மாதிரி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வச்சிங்கன்னா கலர்ஸ் வந்து ரெண்டும் வந்து மர்ஜ் ஆகும். ஸோ அந்த மர்ஜிங் டெக்னிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
எப்போவுமே கலர் மர்ஜ் பண்ணுறதுக்கு 2 கான்ட்ராஸ்ட் கலர்ஸ் மாதிரி சூஸ் பண்ணணும். பட் இதில் எல்லாமே ஒரே மாதிரியான டோன் அண்ட் தென் லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எந்த 2 கலர் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கன்ஃபியூசிங்காக இருந்தது. ஸோ ஃபைனலாக நான் வந்து லைட் ப்ளூ அண்ட் தென் பீச் கலர் சூஸ் பண்ணேன். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்த மாதிரி நீங்கள் 2 ப்ரஷோட டிப்பையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து இப்படி ஒன்றா ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கலர் வந்து மிக்ஸ் ஆகும். பட் இதில் இன்னொரு பாயிண்ட் நீங்கள் நோட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா ப்ளூவில் வந்து கொஞ்சமாக பீச் கலர் ஆட் பண்ணலான்னு நான் நினச்சேன். பட் அது வந்து அப்படியே வேறு வைஸ் வர்ஸாவாக தான் வந்து கலர் வந்து பிக் பண்ணுச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ நான் வந்து பீச் பென்னை எழுதும் போது அதில் கொஞ்சம் ப்ளூ ஷேட் வந்து அதில் மிக்ஸ் ஆகிட்டு வருது. வெரஸ் நான் இப்போ இந்த ப்ளூ கலர் பென் எழுதும் போது அதில் கொஞ்சம் கூட பீச் கலரே வரல. ஸோ இதில் வந்து நீங்கள் டிசைட் பண்ணுற மாதிரி அதில் கலர் பிக் பண்ணாது. அது எப்படி ஃப்ளோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி எல்லா பிராண்டோட ப்ரஷ் பென்ஸ்லேயும் இதே ஃபங்க்ஷனாலிட்டி தான் இருக்கும் போல். நான் வந்து வெரி லாங் பேக் கேமல் ப்ரஷ் பென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் பண்ணுறப்போ நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா லைட் கலர் தான் எப்போவுமே வந்து டார்க் கலரை வந்து பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எல்லோ கலர் ப்ரஷ் பண்ணியும் க்ரீன் கலர் பென்னையும் ஒன்றா வச்சேன்னா எல்லோ ப்ரஷ் பெனில் கொஞ்சமாக நமக்கு வந்து க்ரீன் ஆட் ஆகும். ஸோ தட் நீங்கள் வந்து கலர் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் லைட் ஷேடு ஒரு டபுள் ஷேடு வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து எல்லாமே லைட் ஷேடாக இருக்கவே நம்மளுக்கு எது எந்த கலரோட மிக்ஸ் ஆகுன்ற மாதிரி ஒரு சின்ன மைல்டு கன்ஃபியூஷன், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது வந்து லைட் க்ரீனும் லைட் ப்ளூவும் வந்து ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்திருக்கேன். இந்த 2 ப்ரஷ் பெனில் பார்த்தீங்கன்னா ப்ளூ வந்து நமக்கு கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. அதனால அது எந்த கலரும் பிக் பண்ணல. க்ரீன் தான் நம்மளோட லைட்டர் ஷேட். அது வந்து கொஞ்சமாக நமக்கு வந்து ப்ளூ வந்து பிக் பண்ணிட்டு ஒரு மாதிரி டபுள் கலராக வருது. ஸோ இந்த டெக்னிக் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் இதில் அடுத்த டெக்னிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து பிளெண்டிங் பென் கூட 2 or more கலர்ஸை மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கலர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்த்துடலாம். பிளெண்டிங் பென்னோட ஒரு எண்டில் நான் ஃபர்ஸ்ட்டு எல்லோ கலர் போட்டுக்கிறேன். அண்ட் இன்னொரு சைடில் வந்து நான் ப்ரௌன் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். இந்த 2 கலர் அந்த அளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. நம்ம வந்து வேறு ஏதாச்சும் கலர் காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரஷ் டிப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுக்காக இருக்குது இல்லையா? ஸோ அதனால நான் அதை வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ரொம்ப நேரமாக வந்து எழுதிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரஷ்ஷோட டிப் வந்து பியூர் ஒயிட்டாக ஆச்சு. இப்போ வந்து நான் ப்ளூவும் அதுக்கப்புறம் க்ரீனும் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ப்ளூவும் க்ரீனும் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஆனால் ரெண்டுமே ரொம்ப லைட்டர் ஷேடுன்றதுனால ரொம்ப மைல்டு வாட்டர் கலர் மாதிரி தான் இருக்குது. அந்த டப்பாவில் மென்ஷன் பண்ணியிருந்த செகண்ட் டெக்னிக்கில் ஒரு சின்ன ட்ராபேக் என்னென்னா நம்ம எந்த ஒரு 2 கலர் மிக்ஸ் பண்ணணுனாலும் நம்ம பிளெண்டிங் பென்னை தான் யூஸ் பண்ணணும், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு வாட்டியும் நம்ம வந்து ப்ரஷ் பென்னை வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். அப்போது எவ்வளோ பிளெண்டிங் சொல்யூஷன் வேஸ்ட்டாக போகுது பாருங்கள். நான் ரொம்ப நேரமாக எழுதிட்டே இருந்தேன் பேக் டு ஒயிட் ஃபார்ம் கொண்டு வர்றதுக்கு. ஸோ கம்பேர் டு அதர் கலர்ஸ் நம்மளுக்கு பிளெண்டிங் பென் வந்து சீக்கிரமாக காலியாக சான்சஸ் இருக்குது. அதை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சில்வர் பென்னுக்கு பதிலாக அவங்க இன்னொரு பிளெண்டிங் பென் கொடுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸில் இருக்க தேர்ட் டெக்னிக் பார்க்கலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னா ஒரு நான் அப்சர்பன்ட் சர்ஃபேஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கலர்ஸை வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலான்னு போட்டிருக்கு. ஸோ நான் வந்து இன்றைக்கி ஒரு ஒயிட் பேலட் எடுத்திருக்கேன். பேப்பரில் எப்படி எழுதுறீங்களோ அது மாதிரி எந்த 2 கலர்ஸை மிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 2 கலர்ஸை வந்து நல்லா வந்து பேலட்டில் கிறுக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வெட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம பெயிண்டிங் பண்ணும்போது பண்ணுவோம் அது மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேலட்டில் நான் ரொம்ப நேரமாக கிறுக்குனேன். பட் ஸ்டில் எனக்கு வந்து ரொம்ப மைல்டான பெயிண்ட் தான் வந்து இருந்துச்சு. பட் மிக்சிங் டெக்னிக் வந்து ஓகே தான், நல்லா தான் வந்துருந்துச்சு. இப்போ நம்ம இந்த பேஸ்டல் ப்ரஷ் பென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஆஸ்தட்டிக் பெயிண்டிங் க்ரியேட் பண்ணலாம். பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வாட்டர் ப்ரஷ் பென்ஸும் எடுத்திருக்கேன். அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி அதுக்கப்புறம் பெயிண்டிங் ப்ரஷ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் எடுத்திருக்கிறது வந்து கேன்சன் வாட்டர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். இது வந்து 300 GSM A5 சைஸ். இது வந்து கோல்ட் ப்ரெஸ் பேப்பர். உங்களுக்கு ஹாட் ப்ரெஸ் பேப்பர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே நல்ல ரிசல்ட் வரும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ப்ரஷ் பென் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டர் ஷேட் கிடச்சிது. ஸோ இதுதான் நான் வந்து ஸ்கைக்கு வந்து நான் ஃபாலோ பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பென் போடும்போது ப்ரஷ் பென் வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து அப்சார்ப் பண்ணிக்கிச்சு. ஸோ இந்த மாதிரி சைடில் ஒரு ரஃப் பேப்பரில் நான் ஸ்க்ரிபிள் பண்ணிட்டு திருப்பி நான் அப்ளை பண்ணும்போது எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுது. ஸ்கைக்கு வந்து நான் பீச் அண்ட் எல்லோ ஷேட் மாதிரி நான் மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு மவுண்டன் செக்ஷன் மாதிரி வருது. அதுக்கு வந்து நான் பிளெண்டிங் பென்னும் பீச் ஷேடும் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் லேயர் வந்து நீங்கள் பிளெண்டிங் பென் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே லைட்டாக வந்து பீச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு ஸ்மூத் ஃபினிஷ் கொடுக்கறதுக்கு அதுக்கு மேலே பிளெண்டிங் பென் வச்சு கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணும்போது சம்டைம்ஸ் அந்த ப்ரஷ் ஸ்ட்ரோக்ஸ் தெரியுது. பட் ஒன்ஸ் அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஈவன் ஃபினிஷில் வந்துடுது. ஸோ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு லைனாக இருக்குன்னு வரி பண்ண தேவையில்ல. ஃப்ரண்ட்டில் அந்த வாட்டர் போர்ஷனுக்கு நான் லைட் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அப்புறம் ஃப்ரண்ட்டில் லேண்ட் ஏரியா வருதுல்ல, அதுக்கு வந்து நான் பிளெண்டிங் பென்னும் அதுக்கப்புறம் சாண்டில் கலரும் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது இன்னொரு மவுண்டனுக்கு நான் லாவெண்டர் கலரும் பிளெண்டிங் பென்னும் யூஸ் பண்ணிக்கிறேன். சன்னுக்கு வந்து நான் ஆரஞ்சு ஷேடும் பிளெண்டிங் பென்னும் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு ஓரமாக வந்து நான் பீச் ஷேடும் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பிளெண்டிங் பென்னில் ஒழுங்காக மிக்ஸ் பண்ண வரலன்னா நீங்கள் வந்து வாட்டர் ப்ரஷ் பென் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி போட்ட பேக்ரவுண்ட் வந்து ஒழுங்காக காயலன்னு நினைக்கிறேன். ஸோ நான் மேலே இப்போ லீஃப் இதெல்லாம் வந்து போடும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் பண்ண மிஸ்டேக் வந்து பண்ணாதீங்க. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு அடுத்த லேயர் வந்து கொடுக்க ஆரம்பிங்க. ஒன்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் எனக்கு எங்கெங்கெல்லாம் ஃபினிஷிங் தேவைப்பட்டுச்சோ அங்கெல்லாம் நான் வந்து ஃபைனல் டச்சப் கொடுத்துக்கிறேன். இந்த லீஃப்லாம் வந்து நான் முன்னாடி வெட்டாக இருக்கப்போ அப்ளை பண்ணதுனால ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. அதனால நான் அகெயின் அதுக்கு அவுட்லைன் பண்ணிக்கிறேன் பர்பிள் யூஸ் பண்ணி. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பிளாக் பென் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவுட்லைன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வாட்டர் ப்ரூஃப் பென் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே அவுட்லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கலரிங் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து எதுவுமே அவுட்லைன் பண்ண போகிறதில்ல. எனக்கு இப்படியே ஓகே நல்லா இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாமே ஒன்ஸ் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.